வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்கள் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்னா. அந்த கரூர் சம்பவத்தில் விசாரணை சிபிஐ அதிகாரிகள் இன்றைக்கி வந்திருக்காங்க. அது நிறைய பேர் அங்கே போயிருக்காங்களா, விசாரணை பண்ணுறாங்க எந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு. இப்போ தமிழக அரசு பண்ண அந்த விசாரணைக்கும் சிபிஐ பண்ணுற விசாரணைக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குமா? இல்லை, வேறுபாடு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்கணும், இருக்கத்தான் செய்யும். அதை நோக்கி தான் நகரும் அப்படின்னு நினைக்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அப்படின்னு தமிழகத்துடைய தேர்தல் அரசியல் களமே மாறி இருக்குது. பல அரசியல்வாதிகள் அதில் சிக்கலுக்கும் உள்ளாயிருக்காங்க. அதை பேசுகிறது, அவங்களோட நிலைப்பாடு என்ன முடிவு எடுக்கிறது, இந்த விஷயத்தில் விஜய் ஆதரிக்கிறதா, எதிர்க்கிறதா, விஜயை போட்டு அடிக்கிறதா, அப்படி இப்படின்னு பல வகையான மாற்றங்கள் நடந்திருக்கு. விஜய்க்கு அனுதாப அலை உருவாயிருக்கா, விஜய்க்கு எதிரான மனநிலை உருவாயிருக்கா, இப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பக்கம் அனுதாப அலை உருவாகுது. ஏன் விஜய் எல்லாரும் குறி வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு ஒரு குரூப் தனியாக அதை பற்றி இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் தவறு, விஜய் இப்படி ஒரு சுயநலவாதியாக இருக்கார் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு குரூப் அடிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு இந்த கரூர் சம்பவம் 41 உயிர்கள் தமிழக அரசியலில் அது அந்த சம்பவம் ஒரு பெரும் துயரம். தமிழகத்தின் வரலாற்றுகளில் அது ஒரு அவமானத்துக்குரிய நிகழ்வு, கொடூரமான ஒரு நிகழ்வு. இப்படி ஒரு நடிகரை பார்க்க போய் இப்படி ஒரு 41 பேர் அநியாயமாக உயிரை பறி கொடுத்தார். 41 பேருங்கிறது வெறும் 41 பேர் கிடையாது. அதுக்கு முன்னாடி 41 பேருக்கு பின்னாடி ஒரு பெரும் குடும்பம் இருக்குது, பெரும் கனவு இருக்குது. எல்லாம் போச்சு, இறந்துட்டாங்க. இப்போ அது இயற்கையாக நடந்த விபத்தா அல்லது சிலர் ஏதாவது பண்ணி அந்த மாதிரி உருவாக்கப்பட்டதா அப்படின்னு பல வகையான சந்தேகங்கள் பொதுத்தளத்தில் இருக்குது, பொதுமக்கள்கிட்டையும் இருக்குது, கரூர் மக்கள்கிட்டையும் இருக்குது. அந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் மாநில அரசு விசாரித்தால் அது வெளியே வராது. அப்படிங்கும்போது அது வெளியே வராது அப்படிங்கிறதுனால அது சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற குரல்கள் தவிக தரப்புலேருந்து எழுப்பப்பட்டது. அது நீதிமன்றமும் செஞ்சுருக்காங்க. இப்போ வர போகிறாங்க, விசாரிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். அது ஏன்னா அங்கே இருக்கிற பகுதிகளில் இருக்கிற முக்கிய தலைகள், பெருந்தலைகள் அல்லது லோக்கல் சிலுண்டி புயல்கள், இவங்க எல்லாருடைய கால் ரெக்கார்டு, ஃபோனு இதெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தாலே என்ன மாதிரி எதுவும் சதிகள் இருந்ததுன்னா அப்படியே எடுத்துருவாங்க சிபிஐ அதிகாரிகள். இந்த விசாரணை தாவேக்காக்கு சற்று ஒரு ஆறுதலை கொடுக்கும், அது சரியான ஒரு முடிவு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க நம்புகிறாங்க. இதனுடைய முடிவுகள் ஏறக்குறைய தேர்தலுக்கு முன்னாடி இதை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இது சரியா இருக்குமா இந்த மாதிரி? இல்லை, அது அப்படி தான் போகும். இதை நீங்கள் இதை கோடு போட்டு போனீங்கன்னா இது அந்த மாதிரி தான் போகும். தேர்தல் நெருக்கத்தில் கரூர் சம்பவத்தை ஒட்டி ஒரு பெரிய அறிக்கை வெளியாகும். அந்த அறிக்கை ஒட்டுமொத்த தமிழக அரசியலில் பெரும் சலசலப்பையும் இதையும் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வரலாம், அப்படி வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் தேர்தல் அரசியல் சம்பவம் இந்த மரணம்ங்கிறது வெறும் மரணமாக முடியலை. அதை வச்சு அரசியல் நிகழ்வுகள் நடக்கும்போது இப்படி ஒரு காய் நகர்த்தல் நடக்கலாம். அப்படிங்கும்போது அது பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழல் இருக்குது. இன்னொன்று, இந்த சம்பவத்தை வச்சு பிஜேபி, விஜய், அதிமுக அணிக்கு இழுக்கிறதுக்கான இது இப்போ அவங்க மறுத்துருக்காங்க. அதிமுக தரப்பில் இது விஜய் தரப்பில் மறுத்துருக்காங்க. கூட்டணி பழைய நிலை தான் இருக்கும், கூட்டணிலாம் இல்லை, மாற்றம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் என்னன்னாலும் மாறலாம்ல சார், நடக்காதுன்னு நிச்சயமாக என்னென்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். திமுகவை அப்புறப்படுத்துவது தான் இப்போதைய முதன்மையான நோக்கம்னு விஜய் 4 பிட்டுகளை போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, இதாக போகிறது. அப்படியே யாரும் கொள்கை கூட்டமாக விஜய் பின்னாடி வந்திருக்காங்க. விஜயோட ரசிகர்கள் ரசிக மணலில் பின்னாடி சேர்ந்துருக்காங்க. விஜயை அதிகாரத்தில் அமர வைக்கணும்னு பார்க்காங்க. அப்போ விஜய் இப்படி 4 வார்த்தைகளை போட்டு இப்படி பேசுனது அப்படி திருப்பி போடுறதுக்கு என்ன இதாகிடப்போதா? அப்போ அப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நெருக்கத்தில் கொண்டு வருவாங்க. இந்த ஒரு வகையில் இந்த சிபிஐ விசாரணை சரியானது தான் என்ன அளவில். அது விஜயை மத்திய கண்ட்ரோலுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது ஒன்று. அது மாநில அரசு கண்ட்ரோல்லேருந்து மத்திய அரசு கண்ட்ரோலுக்கு போகிறார் அப்படிங்கிறது ஒன்று. இருந்தாலும் மாநில அரசு இந்த விஷயத்தில் நேர்மையாக விசாரிக்காது அப்படின்னு என்ன மாதிரியான ஆள்களும் உங்களை மாதிரியான ஆள்களும் நினைப்போன்னு நினைக்கிறேன். கல்வி எப்படி மாநில பட்டியலேருந்து மத்திய பட்டியல், விஜய் அந்த மாதிரி பட்டியலுக்கு போயிட்டாரு. ஆமாம். சரி, இப்போ தேர்தல் களத்தில்னாவே ஒரு கட்சியும் ஒரு புது யோகத்தை வகுப்பாங்க. இப்போ மோடி பீகாரில் பேசும்போது பீகார், இங்கே இருக்கிற பீகார் மக்களங்கள் வடமாநில இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க தமிழகத்தில் அப்படின்னு சொல்கிறார். மிகப்பெரிய பேச தமிழகத்தில் இல்லை, அவர் திமுகவை சேர்ந்தவர்களால் துன்புறுத்தப்படுகிறாங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு.
இல்ல அப்படி திமுகன்னு எதுவும் சொல்ற மாதிரி இல்ல இல்லை. திமுக தமிழகத்துல இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவர் தமிழ்நாட்டில் சொல்றாரு. திமுகவை சார்ந்தவர்களால அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் வந்து அது நிச்சயமாக வந்து கண்டனத்துக்குரியது. இந்த இடத்துல திமுகவை தானே அடிக்கிறாங்க, ம். திமுக கார்னர் பண்ணுறாரு பிஜேபி அப்படின்னு நம்ம வந்து இதை கடந்து போக முடியாது. நான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வடமாநில தொழிலாளர்கள் மற்ற மாநிலங்கள் காட்டிலும் இங்கே வந்து சொகுசாகவும் சிறப்பாகவும் தான் இருக்காங்க. கண்டிப்பா சரியா, அவங்க ஒரு கிட்ட கேட்டா அவங்களே சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு தொழிலாளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கூட நிற்கிறோம். அவங்கள வந்து நம்மளை மாதிரியான நாம் எப்படி வேற ஒரு இடங்களுக்கு போனால் நம்ம ஒரு தொழிலாளர்களோ அதே மாதிரி அவங்க ஒரு தொழிலாளர்கள். ஆனால் இந்த அளவுக்கு அவர்கள் வந்து இங்கே திணிக்கப்படுவது இது எல்லாமே பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசியல் தான். தமிழ்நாட்டில் அவர்களுக்கான வாக்கு வங்கி இல்லை பிஜேபிக்கு, அந்த வாக்கு வங்கிகளை இங்கே உருவாக்குறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. இப்போ வந்து மோடி அவர்கள் செய்வது ஒரு நயவஞ்சகமான அரசியல். அவர் வந்து ஒரு நாட்டுடைய பிரதமர் மாதிரி இல்ல, அவர் வந்து ஒரு கட்சியோட அவங்க எப்ப தலைவர் தான் மாதிரி அவங்க எப்போ இருக்கிறாரு பிரதமர் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கான அரசியல்னு சொல்லிட்டு அவங்க இந்துக்களுக்குமா அது நேர்மையாக இருக்காங்களான்னு அதுவும் கிடையாது. அவங்க நேர்மையாக இருக்கிறது அதானிக்கு இந்த மாதிரியான பெருமுதலாளிகளுக்கு தான் அவர்கள் நேர்மையாக இருக்கிறாங்க. சாதாரண இந்துக்களுக்கு எங்கே நேர்மையாக இருக்காங்க? அவர்கள் இந்துக்களை இந்த வாக்கு வங்கி அரசியலாக அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் இந்த பேச்சு வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது, கண்டனத்துக்குரியது. ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பீகாரி தொழிலாளரில் திமுககாரங்க யாரும் தேடி பிடிச்சி குடும்பம் பண்ணுறாங்களா? அப்படி எதுவும் இதாகுதா? அங்கங்கே இந்த மாதிரியான சில சம்பவங்கள் தவறுகள் நடக்கும்போது அது தனி நபர்கள் இது. ஆனால் ஒரு கட்சியை இப்படி குறிப்பிட்டு சொல்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த கட்சியை சொல்கிறது கிடையாது. திமுகனா திமுக சொல்கிறது கிடையாது. இப்போ திமுகவினர் அதை முதல்வர் கூட ஸ்டாலின் அவர்கள் கூட அதை கண்டனம் தெரிவிச்சுக்கல. திமுகவை சொல்கிறதுன்னா திமுக நான் பீகார்லேருந்து வர்றவங்க, நான் திமுக அலுவலகத்தில் அண்ணா அறிவாலயத்தில் வேலை பார்க்குறேன், அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னா சரி, திமுகவுடைய அண்ணா அறிவாலயத்தில் வேலை பார்த்தாங்க, ஸ்டாலின் வந்து 4 பீகாரிகளை போட்டு அடித்து உதைச்சாரு, இல்லை உதயநிதி தூக்கி போட்டு பந்தாடினாரு, இல்லைன்னா வந்து உதயநிதி வளர்க்குற நாய் வந்து 4 பீகாரிகளை கடிச்சு விட்டு அதை வந்து உதயநிதி பார்த்து சிரிச்சாரு, அப்படி இப்படின்னு ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து திமுகவினர் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு இப்போ படையெடுத்து வர்றாங்க அது நீங்கள் தான் அனுப்பி வைக்கிங்க. அங்கே தொழில் இல்லை, அதனால் இங்கே அனுப்பி வைக்கிறீங்க. இங்கே நடத்தப்படுற மெட்ரோ பணிகள் உட்பட பல பணிகளுக்கு எல்லாம் அங்கேருந்து தான் இருக்கிறேன். ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இல்லையா? வேலைக்கு ஆள் இல்லையா? ஏன் இங்கே எடுக்கலை நீங்கள்? அதே ஒரு நுட்பமான சதி தான் அது. அப்போது அந்த மாதிரி வர்றாங்க, இங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்க நிம்மதியாக தான் வேலை பார்க்குறாங்க. அதை கொண்டு போய் நீங்கள் வந்து திமுகவினர் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது எங்கே குறிக்கக்கூடியது? ஒட்டுமொத்த தமிழர்களை குறிக்கக்கூடியதான். அது கட்சி பேரை அதை நுணுக்கமாக அவங்க பயன்படுத்துகிறாங்களாம். கட்சி பேரை சொல்லிட்டா வந்து தமிழர்கள் இதுக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்ட்டு. அது அப்படி குறிக்கிறது தான். அப்படி தான் எடுத்துக்கப்படும். தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு. உண்மை சொல்ல போனால் வேறு எங்கேயும் தமிழர்கள் பாதிக்கப்பட்டால் இங்கே இருக்கிற அரசு வந்து ஒரு மங்குனி அரசாக இருக்குது. வாயை திறக்கிறது கிடையாது, பேசுறது கிடையாது, அவர்களுக்காக நிற்கப்பட்டது. டெல்லியில் வந்து தமிழர்கள் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, வீடுகள் இடிக்கப்பட்டது, இங்கே உள்ள அரசுகள் ஒரு இதையும் பண்ணலை. என்ன சும்மா 4 அறிக்கை விட்டு முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இங்கே எங்கேயோ எவனோ ஒருத்தன் வதந்தி கிளப்புனான். வட இந்திய யூடியூப் சேனல்காரன் எவனோ ஒருத்தன் வதந்தி கேட்டால் தமிழ்நாட்டில் பீகாரிகள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி கிளப்பி வீடியோ போட்டான். உடனே அங்கே இருக்கிற அதிகாரிகள், மாநில அதிகாரிகள் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டாங்க செக் பண்ணுறதுக்கு. உடனே தமிழ்நாடு அரசு பதறி போய் இதெல்லாம் பண்ணிச்சு. இப்படி என்னைக்காவது வந்து தமிழ்நாடு அரசு வட மாநிலத்தில் இருக்க பிற மாநிலங்களில் இருக்க தமிழர்களுக்கு பாதிப்பு வரும்போது தமிழ்நாடு அரசு அப்படி துணிஞ்சு இறங்கியிருக்கா? அதிகாரிகள் அனுப்பியிருக்கா? அதை அனுப்ப கணக்காட்டுறதுக்கு அப்படி எதுவும் வந்து இதாக இது பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஆனால் அவர்கள் செஞ்சுருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட இங்கே அந்த மாதிரி வந்து பெரிய அளவில் வந்து தொழிலாளர்கள் சொல்லப்போனால் பீகாரி தொழிலாளர்கள், வடமாநில தொழிலாளர்கள் இங்கே இருக்கிற காவல்துறையை மிரட்டுறாங்க. சார், தமிழக காவல்துறை அந்த தொழிலாளர்கள் கண்டு பயந்து நிற்குது. இப்படி வந்து வேற எந்த மாநிலங்களையும் தமிழர்கள் செஞ்சிருவாங்களா? குழந்துருவாங்க. இங்கே வந்து அதே வேலையை இப்போ வடமாநில தொழிலாம் சேர்ந்து காவல்துறை மீது கல் வீசினாங்க, நடத்தினாங்க, காவலர்களை தாக்குனாங்க. இங்கே உள்ள சக தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க, அடிச்சிருக்காங்க. எவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. ஆனால் அந்த விஷயத்தில் இங்கே ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்கள் காவல்துறை மீது கல் தூக்கி எறிஞ்சிருந்தா தமிழ்நாட்டு காவல்துறை பார்க்காது, போட்டு பொழந்திருக்கும். ஆனால் வடமாநில தொழிலாளர்கள் செஞ்சாங்கன்னா அமைதியாக அடி வாங்கிட்டு வந்து நின்னாங்க. அப்போ யார் பார்த்தா? அமைதியாக தான் இருந்தாங்க. அதே வந்து தமிழர்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அடிச்சிருப்பாங்களே, இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அடிச்சிருப்பாங்க போலீஸு. ஆனால் கை கட்டி நின்றுச்சு போலீஸு, அடி வாங்கிட்டு வந்துச்சு, கல்லறி வாங்கிட்டு வந்துச்சு. அப்படியெல்லாம் இங்கே உண்மையில் பாதிக்கப்படுறது, இவர்களால் பாதிக்கப்படுறது, அங்கேருந்து வந்தவர்களால் பாதிக்கப்படுறது இங்கே உள்ள மக்கள் தான். ஆனால் மோடி அவர்கள் அதை நயவஞ்சகமாக திரித்து இங்கே வந்து அவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. வேணாம், அங்கே பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் கூப்பிட்டு போயிருங்க சார். அவங்க
கூட்டு போய் அங்கே வச்சுக்காங்க. இல்லை அவர் இத்தனை மாநிலங்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டை அவர் குறி வச்சு சொல்கிறதுக்கும் காரணம் என்னன்னா, காரணம் என்ன, இப்போ இந்தியா கூட்டணியில் வந்து திமுக இருக்குது. திமுகவை அங்கே கார்னர் பண்ணும். அங்கே வந்து அந்த கூட்டணி அங்கே இருக்குல்ல, லாலு கட்சி. அப்போ அதை வந்து ஆமாம், அப்போ இங்கே வந்து உங்கள் தொழிலாளர்களை உங்கள் மக்கள் அங்கே அடிக்கிறாங்க, அவங்களே அங்கே பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற அரசியல். இதே வேலையை தான் வந்து ஒரிசால சொன்ன இன்னைக்கு பலரும் சொல்லியிருக்காங்க, நம்மளும் சொல்கிறோம். ஒரிசால இதை தான் வி.கே. பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கலெக்டர், அவர் அங்கே உள்ள அது என்ன சொன்னாங்க, இங்கே உள்ள ஒரிசாவை வந்து ஒரு தமிழங்கிட்ட சாவி போகிறதான்னு பேசுகிறாங்க. எவ்வளோ இது, ஒரு பக்கம் தமிழ் தான் உயர்ந்த மொழி, மூத்த மொழி அப்படின்னு இங்கே வந்தால் பேசுறது. திமுக ஒரு பக்கம் இதை தான் வேலை பண்ணும். பிஜேபியோட நாக்கு வந்து இதே மாதிரி தான் பல நாக்குகளை வச்சிருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியான நாக்குகளை பேசி மாற்றி மாற்றி பேசுறது தான் அரசியல். அப்படி பேசி அப்போ நீங்கள் வந்து சொல்லுங்க, இங்கே வந்து இதே வார்த்தையை சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இருக்க பீகாரிகளெல்லாம் நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள், மோடி பேசுங்க, டிரான்ஸ்லேஷன் வச்சு பேசுவோம். இங்கே வந்தால் வள்ளுவரை பற்றி பேசுவோம். வள்ளுவர் உயர்ந்த மொழி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு உருட்ட வேண்டியது. இங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் முட்டா பயில்க கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. சங்கி பயில்க வேணால் அப்படி இருக்கலாம், இங்கே தமிழர்கள் வந்து அப்படி கிடையாது. சரியா, மோடிஜி பேசுகிறதெல்லாம் கேட்குறது. நீங்கள் ஒரிசாவில் இந்த யுக்தியை ஒரிசாவில் பயன்படுத்தின அதே யுக்தி பார்த்தீங்கன்னா, ஒரிசாவில் அத்தனை ஆண்டுகள் ஆண்ட நவீன் பட்நாயக் இந்த வார்த்தையை வச்சு வி.கே. பாண்டியனை வச்சு முடிச்சிட்டாங்க. அப்போது அவன் அங்கே உள்ள ஒரிசா மக்கள் வந்து தெளிவாக இருக்கான்ல, நம்ம மண் வந்து இவன்கிட்ட பேரக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி ஒன்றும் போக போகிறது கிடையாது. அங்கே வி.கே. பாண்டியனும் வந்து ஒரிசாக்காரராக மாறலை, வி.கே. பாண்டியன் தமிழராக தான் இருக்காரு. அவர் மாறலையா, இங்கே உள்ள திமுக திராவிட கூட்டத்தாரை சொல்கிறாங்கல்ல, அப்படியே மாறின மாதிரி உருட்டுறாங்களே, அப்போ மாறலை. அவர் பாண்டியனாக இருக்கார், அவர் தமிழராக இருக்கார். அதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் அப்படி அங்கே அரசியல் பண்ணீங்க, இங்கே வந்து பீகாரில் போய் இப்படி அரசியல் பண்ணுறீங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழர்களை வட இந்தியர்கள்ட்ட எதிரிகளாக காட்டுற யுக்தி. அப்படி காட்டுனா இது. அப்போ நாளைக்கு நீங்கள் இங்கே இப்போ எலெக்ஷன் வரப்போதில்ல, 26 வரும்ல, மோடிஜி வந்து பேசுவீங்கள்ல, எப்படி பேசுவீங்க, அங்கே பேசுறது அப்படியே பேசுவாங்க. அதுக்கு தான் நுணுக்கமாக என்ன பண்ணுறாங்க, அந்த வார்த்தை தமிழர்கள்ங்கிற வார்த்தை போட வேண்டிய இடத்துல திமுகன்னு போட்டாங்க. திமுகன்னு போட்டால் நாங்கள் திமுக கட்சி தானே சொன்னோம், அண்ணாமலை மட்டும் கொடுக்காருல, அது மாதிரி திமுக கட்சியை தான் சொன்னோம். அது வந்து திமுக கட்சி ஒன்றும் தமிழர்கள் கிடையாது அப்படின்ட்டு அதுதான் சொன்னேன். நான் கேட்குறேன், அண்ணா அறிவாலயத்தில் வேலை பார்க்காங்களா, திமுக கட்சியில் என்ன திமுக ஸ்டாலின் வீட்டில் வேலை பார்க்குறாங்களா, அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டாங்களா, சொல்லுங்கள். உங்கள் வாதம் ஒத்துக்கிடக்கூடியது, நீ ஏற்றுக்கிடுவோம், நம்மளும் சேர்ந்து அடிப்போம். அப்படி இல்லையே. அப்போ நீங்கள் வந்து இது நயவஞ்சகமாக குயுக்தியாக அங்கே இருக்க பீகாரிகள்கிட்ட தமிழர்களுக்கு எதிரான மனநிலையை உருவாக்குறது தானே இது. அது தமிழர்கள் அதோட திமுக கூட்டணி அங்கே இருக்குது, அதுக்கு பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மோடி அவர்களுடைய அரசியல். இதில் தமிழிசை அக்கா வந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழர்கள் கிடையாது அப்படின்னு ஒரு போட்டாங்க. அப்புறம் லைட்டாக அலர்ட் ஆகி பிஜேபியில் வந்து மற்ற மொழிக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம், அதுவும் இல்லாமல் இவங்க தெலுங்கானா எல்லாம் பக்கத்து மாநிலத்தில் கவர்னராக வேறு இருந்திருக்காங்க, அதெல்லாம் அலர்ட் ஆகி கொஞ்சம் அப்படியே நாங்கள் அப்படிலாம் பார்க்குறது இல்லை அப்படின்னு போயிட்டாங்க. என்ன இருந்தாலும் பச்சை தமிழ் பெண் இல்லை, அதனால அப்படி கேட்டுவிட்டாங்க. திமுகவில் தமிழர்கள் இல்லை தான், திமுக தமிழர்கள் திராவிடத்தின் போர்வையில் இருக்கிற பிறமொழியோட இது தான், அது ஐடியாலஜி தமிழர்களுக்கான இதே கிடையாது. அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ஏற்றுக்க முடியாது, அதை வந்து உடன்பட முடியாது. அது மோடி அவர்கள் பேசியது கண்டனத்துக்குரியது, அது வருத்தம் தெரிவிக்கக்கூடியது. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி. நன்றி.